பார்க்க போகிறது பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம், பணத்தை சேமிக்க நம்ம எதெல்லாம் தவிர்க்க வேண்டுன்றதை பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பணத்தை சேமிக்கணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயம். நீங்கள் நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவர் புண்ணியத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேமிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் சேமிக்கணும்னு நான் நினச்சிட்டோங்க, ஆனால் அந்த காசு எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதையும் பார்க்கணும். இப்போ 1000 சேர்க்குறோம்னா அந்த 1000 ரூபாயாக இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கணும். அதனால் அதையும் யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, சேமிக்க வச்சிருக்க காசை எடுத்து எதுலேயும் செலவு பண்ணாதீங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம், சரி கையில் காசு இருக்குது, ட்ரெஸ்ஸை வாங்குவோம். சரி வீட்டுக்கு ஒரு பொருள் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஏதோ ஒரு ஆஃபரில் போகுது, வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு இதுக்குன்னு எய்ம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த இதில் கரெக்டாக இருக்கணும். நான் வாங்கியே ஆவேன், என் குழந்தைங்களுக்கு சேர்த்தே ஆவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் இருக்கணும். அப்படி மட்டும் உங்கள்கிட்ட ஒன்று வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லட்டும், இல்லை எப்படினாலும் சொல்லட்டும், ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கையில் கடைசியாக கொடுத்துட்டு போகிறது. சொல்கிறவங்க யாரும் வந்து 5 ரூபா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னா வந்து ஒரு 10,000 20,000 கொடுக்க போகிறது. ஐயோ அப்படின்ட்டு போவாங்க. பின்னாடி போய் அவங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பேசுகிறவங்க தான் நிறைய. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறதான்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பார்ப்போங்க. வீட்டு வாடகை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீட்டில் இருக்கோம்னா ஒத்திக்கு போக பார்த்துருங்க. அது ₹1 இருந்தாலும் சரி. இப்போ நான் பெரிய வீட்டில் இருக்கேன், ஒத்திக்கு ₹1 சின்ன வீடு தான் கிடைக்கும். பரவாயில்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஒத்திக்கு அந்த மாதிரி சின்ன வீட்டில் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சுட்டு, இந்த சேமித்த காசையும் கூட அந்த ஒத்தி காசோட போய்ட்டு 1,00,000 உங்களால் சேமிக்க முடியாது, 2 லட்சமாக போய் ஒத்திக்கு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடாக நீங்கள் பெரிய வீடாக கூட போய் இருக்கலாம். ஆனால் அந்த காசு அப்படியே தான் உங்கள் கைக்கு ரிட்டர்ன் வரப்போகுதுன்ற பட்சத்தில் எதுக்கு வேணான்றீங்க? இப்போ 5000க்கு வாடகைக்கு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீட்டில் இருந்தீங்கன்னா 2 லட்சமாக அதை சேர்த்து நீங்கள் ஒத்திக்கு பெரிய வீடாகவே நீங்கள் போகலாம். ஒத்தின்னும் போது பயம் இல்லை, வாடகை கட்டணும், ஹவுஸ் ஓனருக்கு பயப்படணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் உங்கள் சொந்த வீடு மாதிரி நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டு காலி பண்ணிக்கலாம். அதேமாதிரி மாதம் ஒத்திகைன்னும் போது வாடகை எடுத்து வைக்கின்ற பயம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆடம்பர செலவு செய்யவே செய்யாதீங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன நகை போடலை, ஏன் மொய் இவ்வளோ கம்மியாக வச்ச, ஏன் குழந்தைங்களை இவ்வளோ சின்ன ஸ்கூலில் சேர்த்துருக்க, ஏன் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம நீயே செய்கிற, அப்படின்லாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, காதிலே போட்டுக்காதீங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன சத்தானது என்ன கொடுக்கணுன்றது அந்த பெத்த தாய்க்கு தான் தெரியும். நீங்கள் சொல்லலாம் மற்றவங்க யாருனாலும், என்ன இது கொடுக்குற, இது வந்து பிள்ளைக்கு சத்து இல்லை, அந்த தாய்க்கு தெரியும். அந்த குழந்தைக்கு எது கொடுக்கணும், என்ன கொடுத்தா அந்த பிள்ளைக்கு சத்துன்றது தாய்க்கு தெரியும். அதே மாதிரி என்ன இவ்வளோ மொய் வச்சுருக்க, கேட்கவே கேட்காதீங்க. அவங்க நமக்கு 500 வச்சுருக்காங்களா, 1000 தான் செய்யணும், இல்லை 600 700 கூட நீங்கள் செய்யலாம். நம்ம சக்தி என்னென்னு தான் பார்க்கணும். அவங்க கொடுத்ததோடு நம்ம 100 கூட கொடுக்குறன்றது தான் பேச்சே தவிர, கம்மியாக போய் யாரும் போய் மொய் செய்ய போகிறது கிடையாது. அப்படின்றதுனால அப்படி நீங்கள் செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் மொய் செய்யாதீங்க. அதேமாதிரி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸு எத்தனை வருஷம் உழைக்குன்றது நமக்கு தெரியுங்க. அடுத்தவங்களுக்காக போய் ட்ரெஸ் வாங்குறதை நிறுத்துங்க. இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு நைட்டி எடுத்துருக்கோம்னா மினிமம் 2 வருஷம் நமக்கு அது உழைக்கும்னு தெரியும். என்ன ஷேட் ஆயிடுச்சு, வேறு நைட்டி எடுக்க வேண்டியது எனக்கு தெரியுங்க. இல்லை சிரிச்சிட்டு போய்கிட்டே இருங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்காக போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டுக்காரங்க வந்து பைக்கு எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷம் அந்த பைக் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குன்னா அதே காசை போய் பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளாம் ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் நிறைய வீட்டில் பார்க்குறேன். நான் பார்த்த வீட்டிலலாம் நீங்கள் எப்படின்னு நினைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் பார்த்ததை சொல்கிறேன். பார்த்த வீட்டிலலாம் ஆம்பளைங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க மாட்டாங்க. ட்ரெஸ் கிழிக்கட்டுமா, பட்டன் போயிடுச்சுன்னா பட்டன் கொஞ்சம் வச்சு கொடுமா, இன்னும் ஒரு 6 மாதம் ஓட்டலாம் அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் அவங்களே வெளியே போகிறவங்களே சிக்கனமாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கோம், அவங்களோட எவ்வளோ சிக்கனமாக இருக்கலாம், எவ்வளோ மிச்சம் பண்ணி காமிக்கலான்றதை நம்ம போட்டி போடணுமே தவிர எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை போட்டி போடவே கூடாதுங்க. வீட்டில் பொறுத்த வரைக்கும் செலவை கம்மி பண்ணி வரவு நிறைய எடுக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமி கூட தங்கும். உங்கள் வீட்டில் ஒரு ஆரோ வாட்டர் இருக்குன்னா அந்த மிச்சம் அந்த வெளியே போகிற தண்ணி கூட ஒரு குடம் போட்டு பிடிச்சி உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா செடிக்கு ஊற்றலாம். இல்லை வெளியே படி இருக்குது, மொட்டை மாடி இருக்குன்னா அலசி விட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோ வீட்டில் பணமோ செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். மளிகை சாமானியும் முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் பண்ணுங்கள், செலவு பண்ணாதீங்க.
பணத்த செலவு செய்யாம முன் யோசனை உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு காசு செலவு பண்ணுறோம்னா, இது இப்போ செலவு பண்ணணுமா? செலவு பண்ணால் இந்த காசு இப்போ இதுக்கு செலவு பண்ணால் நல்லதா கெட்டதா? இல்லை இது ஆடம்பர செலவான்றத கொஞ்சம் யோசித்து எதுக்குனாலும் செலவு பண்ணுங்கள். இதைத்தான் நான் எப்பயும் சொல்லுவேன். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை செலவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கடன் எதுக்கு வாங்கணும்? இந்த கடன் வாங்கியிருக்கோம், சரி இது அனாவசிய கடன் இல்லை, அத்தியாவசிய கடன் தான். இப்போ கடனை அடைச்சிடணும். எவ்வளோ கடன் தேவையோ அந்த கடன் மட்டும் தான் வாங்கணும். இப்போ உங்களுக்கு 10 லட்சம் கடன் தராங்கன்னா 10 லட்சத்தையும் நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு 2 லட்சம் தான் தேவைன்னா எனக்கு 2 லட்சம் பர்சனல் லோன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி பர்சனல் லோன் கூட வாங்கி யார்கிட்டயாவது ரொம்ப கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க கடனை அடைச்சிருங்க. பேங்குக்கு கரெக்டாக கட்டுங்க. கரெக்டாக கட்டி வரவு செலவு வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து அவசரத்துக்கு தேவைன்னா பேங்க்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களே உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்கங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான வரவு செலவு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேங்கே கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் அலாட் ஆகிருக்கு, நீங்கள் லோன் எடுக்கிறீங்களா? 10 லட்சம் அலாட் ஆகிருக்கு, லோன் எடுக்கிறீங்களா? அவங்களே கேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் மதிப்பு. அதனால் அதை நீங்கள் நல்ல மதிப்பாக வச்சுக்கோங்க. வரவு செலவு முக்கியங்க. நான் எப்பயுமே சொல்கிறது அதான். ஒரு வீட்டில் ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னா வரவு செலவு கணக்கு போட்டு ஒரு நோட்டு போட்டு முக்கியமாக பண்ணுங்க. அப்போனா தான் இவ்வளோ செலவாகிருக்கு, இவ்வளோ வரவாயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் வரவு செலவு ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் யோசிங்க. மளிகை பொருட்கள் சேமிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆஃபர் போதுன்றதுக்காக போய் வாங்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மளிகை பொருள் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான மிளகாப்பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, கறி மசாலா, வெறும் மிளகாப்பொடி, தனியாப்பொடி எல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவே ஒரு வருஷம் வரைக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் கடையில் வாங்குறது, இல்லை ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, ஒரு கடுகு போயிட்டு வாங்கினா இன்னொரு கடுகு போயிட்டு ஃப்ரீ, ஒரு கோதுமை வாங்கினா ஒரு எண்ணெய் ஃப்ரீ, அப்படிலாம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இல்லாமல் நிறைய மளிகை சாமான் வாங்குறதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே காசு சேமிக்க பாருங்கள். தேவையற்ற விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த செலவு பண்ணால் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ் கலரில் உங்கள் வீடு இன்னொரு ட்ரெஸ் இருக்குன்னா, இதே ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு இன்னொன்று இப்போ பெரிய பெரிய ஆஃபர்ஸ்லாம் டீல்ஸ்லாம் போடுறாங்கன்னா நீங்கள் போய் அதை வாங்கக்கூடாதுங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம அந்த காசு செலவு பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த காசு ரிட்டர்ன் வர போகிறது கிடையாது. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போடுவீங்க? 10 நாள் போட்டிங்கன்னா மிச்சம் அந்த காசுக்காக கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருக்க மட்டும் பாருங்கள். இதே காசு மிச்சம் பண்ணிவிட்டு குழந்தைங்கள பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குன்னா பார்க் கூப்பிட்டு போகலாம், கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு கூட்டி போய் பாருங்கள். அவங்கவுங்க கோயிலுக்கு அவங்கவுங்க குழந்தைங்கள கூட்டி போனீங்கன்னா தான் பிள்ளைங்களுக்கு பக்தி வளரும். இப்போல்லாம் குழந்தைங்க ஏன் கோயிலுக்கு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு கூட்டி போய் பழகுங்க. பிள்ளைங்களுக்கு நல்வழக்கம் வேணும், கோயில் பக்தி வேணும், இறை பக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க நல்வழக்கம் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களை நல்லபடியாக நம்மளால் வளர்க்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு உண்டியல் போட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் சொல்லிக் கொடுங்க. நம்ம சேமிக்க ஆரம்பித்தாலே நம்மளை பார்த்தே குழந்தைங்க உண்டியல் சேவிங் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் ஒரு நல்ல பழக்கம் தான். நம்ம சொல்லிக் கொடுக்காமே குழந்தைங்க ஒரு சிக்கனமான பழக்கம் கற்றுக்குறாங்கன்னா அதை விட ஒரு நல்ல பழக்கம் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? காய்கறி பொருள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு காய்கறி ஆஃபரில் போட்டிருக்கான், இப்போது நீங்கள்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 கிலோ தக்காளியோட 1/2 கிலோ தக்காளி கூடனா தக்காளி வேணுமான்னு யோசிங்க. நம்ம ஃபேமிலிக்கு 1/2 கிலோ தக்காளி போதும்னா 1/2 கிலோ தக்காளி போதும். இவங்க ஆஃபர் போட்டிருக்காங்கன்றதுக்காக 1 கிலோ தக்காளி எக்ஸ்ட்ரா வாங்கணுன்றது தேவையே கிடையாது. இப்போ 5 கிலோ கோதுமை வாங்கினா ஒரு எண்ணெய் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு 2 கிலோ கோதுமை இந்த மாதத்துக்கு போதும்னா 2 கிலோ கோதுமை போதும். எதுக்கு 5 கிலோ கோதுமை வாங்கி வச்சு வண்டு பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ தான் மளிகை ஜாமான் போதுன்னா அதுக்குள்ளே குடும்பத்தை ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மிச்சமாக இருக்க காசெல்லாம் நீங்கள் ஒரு உண்டியல் போட்டு சேமிக்கலாம்ல. இப்போது நிறைய பேர் வீட்டில் அஞ்சரை பெட்டியிலே பர்ஸ் மாதிரி வச்சுருப்போம். அஞ்சரை பெட்டியில் போட்டு வைக்கலாம். அஞ்சரை பெட்டியில் ஒரு ரூபானாலும் போட்டு வைங்க. உப்பு ஜாடியில் ரூபா போட்டு வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த காசு அதில் இருக்க நம்மக்கிட்ட அந்த பொருள்கள் நிறைய சேரும்பாங்க. அரிசி ட்ரம் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு லட்சுமி இல்லைன்னா அன்னலட்சுமியோட சின்ன சிலையோ இல்லை ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா கூட கீழே அடியில் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு அது மேலே அரிசி கொட்டுங்க. வீட்டில் அரிசி பெருகும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம். இப்போ நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம். அதனால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொருளை வீணாக்காமல் குடும்பத்தை நடத்த பாருங்கள். இந்த பொருளெல்லாம் நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஒத்தி வீட்டுக்கு போயிடலாம். ஒத்தி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு தேவையான ஏன்னா வாடகை பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. 10ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுத்தே ஆகும். இப்போ ஒரு சில வீட்டில் 1ஆம் தேதியெல்லாம் கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் தெரியும்.
அவசரம் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா கை கால்லாம் பதற ஆரம்பிச்சிடும். ஃபோன் பண்ணிட்டாங்களே காசு இல்லையே அப்படின்ட்டு. அதனால் நானுமே அனுபவிச்சிருக்கேங்க. அதனால சொல்கிறேன். சீக்கிரம் ஒத்தி வீட்டுக்கு போக பாருங்கள். ஒத்தி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே நிம்மதியாக நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு கூரை இருக்குது. நிம்மதியாக சேமிக்கலாம். வாடகை பிரச்சனை கிடையாது. மாதம் மாதம் சேமித்து ஒரு பிள்ளைகளுக்கு 1 கிராமு 1/2 கிராமு நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. என்னைய பொறுத்தவரைக்கும் பையனோ பொண்ணுங்க குறைஞ்சது மினிமம் குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு 30 பவுன் கொடுத்துட்டே போய் ஆகணுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வரேன்னா அதுவும் நம்ம பொண்ணு தாங்க. இப்போ ஒரு பையன் இருக்குன்னா எனக்கு 2மே பையன் தாங்க. எனக்கு வீட்டுக்கு வர போகிற பொண்ணுங்களும் என் பொண்ணுங்க மாதிரி தான். நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அசிங்கம் இல்லை ஒரு கஷ்டம் துயரம் எதுவுமே என் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு படவே கூடாதுன்றதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கு ஆசை என் மகங்களுக்கு ஆளுக்கு ஒரு 10 பவுனும் என் வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு 20 பவுன் கொடுக்கணுன்னு தான் ஆசை. அதுவும் எப்படி பிரித்து கொடுப்பேன்னா 10 பவுன் வந்து ஆளுக்கு 10 பவுனுக்கு செயின் செஞ்சு கொடுக்கணும், தாலி செயின். மிச்சம் 10 பவுன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்கும். இப்போ தீபாவளி, பொங்கல், வளைகாப்பு, ஆடி அப்படின்னு வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைங்க பிறந்த நாள் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை வரப்போகிற என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 10 பவுனுக்கு தாலி செயின் போடணும். அதேமாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு வளைகாப்பப்போ ஆளுக்கு ஒரு 2 பவுன் இல்லை 3 பவுனில் ஒரு ஜோடி வளையல் கொடுக்கணும். அதேமாதிரி அந்த பிள்ளைகளுக்கு குழந்த பிறந்தனா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 5 பவுன் தனியாக இல்லை 10 பவுன் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசைங்க. என்னோடய கனவும் என்னோட லட்சியமும் அதுதாங்க. அதை நோக்கி தான் இப்போ இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த திட்டம்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் சேமிச்சுக்கிட்டு இருக்க காசு தாங்க. அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து கொடுத்துடணும். அவங்க என் மாமியார் தங்கம்னுலாம் சொல்ல தேவையில்லை. என் மனசுக்கு அந்த பிள்ளைங்கள தங்கமாக வச்சுருந்தேன் அப்படின்ற நிம்மதியோடு போயிடணுன்னு தான் என்னோடய ஆசை.